ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஜாலஸ் ஃபிஷ்ஷுக்கும் கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாலஸ் ஃபிஷ்ஷுக்கு இன்னொரு பேர் சைக்ளோஸ்டொமேட்டா. அதே மாதிரி கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸை கான்ட்ராக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக பார்த்துட்டு வருவோம். இந்த சைக்ளோஸ்டொமேட்டாவில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இவங்க எப்படி இருக்காங்கன்னா எக்டோ பேரசைட்னால் ஒட்டுண்ணிகள். எக்டோன்னா வெளியில் சில மீன்களுக்கு அடிப்புறத்தில் சில மீன்கள் ஒட்டிக்கிட்டு போகிறத பார்த்துருப்போம். அவங்க யாரும் இல்லை, சைக்ளோஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த வகை மீன்கள் தான். இங்கே கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ லிவிங்னால் தனித்து வாழ்பவை. அவங்க விருப்பப்படி இரையை பிடிச்சு சாப்பிட்டு வாழக்கூடிய உயிரினங்கள். இதில் செகண்ட் பாயிண்ட், பாடி இஸ் ஸ்லெண்டர்னால் மெல்லிய, அப்புறம் ஈல் லைக் நம்ம பார்த்துருக்கோம், ஈல் ஃபிஷ் பார்த்துருப்போம், அதுதான் அந்த மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய மீன்கள் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய மீன்கள் தான். சுறா மீன், அப்புறம் ஸ்டிங்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கை மீன், இவங்கெல்லாம் இந்த கான்ட்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் கீழே வருவாங்க. இவங்களுடைய ஸ்கின் எப்படி இருக்குன்னா ரொம்ப டஃப், கடினம் தன்மையை கொண்டதாக இருக்கும். ப்ளக்காய்டு ஸ்கேல்களால் மூடப்பட்டது. நம்ம செதில் சொல்கிறோம் இல்லைங்களா, மீனை கிளியர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த செதில்கள் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதில் ப்ளக்காய்டு ஸ்கேல்ஸ் இருக்கும் அந்த செதில். இது மூணாவது பாயிண்ட்டு, 6 to 15 பேர்ஸ் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் சுவாசத்திற்கு ரெஸ்பிரேஷனுக்காக ஒவ்வொரு சைடும் இருக்கும். பேரா 6லேருந்து 15 இருக்கலாம். இந்த சைடு லேமெல்லிஃபார்ம் கில்ஸ். இது பொதுவாகவே நம்ம மீன் கடைகளில் மீன் வெட்டும்பொழுது பார்த்துருப்போம். அந்த கில்ஸ் மேலே ஓப்பர்க்குள்ளம்னு சொல்லிட்டு ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதை திறந்து பார்த்தீங்கனாலே அது கொஞ்சம் ஒரு சைடு லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும் இல்லைங்களா. அங்கே உள்ள நிறைய லேமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தனித்தனி பிரிவுகள் இருக்கும். அது உள்ள நிறைய கேப்பிலரிஸ் இருக்கும், ரத்த நாளங்களாக இருக்கும். ஸோ அதுதான் லேமெல்லிஃபார்ம். படத்தில் காட்டும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஃபோர்த்து, வாய்ப்பகுதி எப்படி இருக்கான், சர்க்குலராக இருக்குது. ஏன்னா இவங்க ஜாலஸ் ஃபிஷ்ஷஸ், அதனால் மேல் தாடை கீழ் தாடை எதுவுமே இருக்காது, ஜாஸே இருக்காது. அப்புறம் சக்டோரியல் இருக்கும். சக்டோரியல்னால் உறிஞ்சி அந்த ரத்தத்தை குடிக்கிறதுக்கோ அதனுடைய வேறு ஒரு உயிரினத்திலிருந்து சில உணவுப் பொருட்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு தேவையான சக்டோரியல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லோவர் அண்ட் அப்பர் ஜாஸ் இருக்கும். நம்மளுக்கும் இருக்குது இல்லைங்களா, மேல் தாடை கீழ் தாடை. 5th பாயிண்டில் ஸ்பானிங் பற்றி பேசுகிறாங்க. ஸ்பானிங்னா முட்டையிடுதல். இந்த மீன்கள் முட்டையிடுவதற்கு கடல் பகுதியிலிருந்து நல்ல நீரை தேடி, நன்னீரை தேடி செல்லுது. அதாவது ஆற்று நீர், ஏரி நீர், இது எங்கே இருக்கோ அதை நோக்கி சென்று அங்கே தான் முட்டையிடுது. முட்டையிட்ட உடனேயே இறந்து போயிடுது. இந்த மீன்களுடைய காலம் அதோடு முடிஞ்சு போயிடுது. அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டு இறந்து போயிடுதுங்க இந்த உயிரினங்கள். ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டிஸில் பார்த்திங்கன்னா இந்த கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷில் மைக்ரேஷன் மாதிரி எதுவுமே இல்லை. மைக்ரேஷன் என்ன, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இடம்பெயருது. இங்கே ஸ்பானிங்காக அந்த மாதிரிலாம் நடக்கலை. அதே மாதிரி அவங்க முட்டையிட்ட பிறகு சாகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இதில் எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைக்ளோஸ்டொமேட்டாவில் பாருங்கள், பெட்ரோமைசான், லாம்ப்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மைக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேக் ஃபிஷ், இவங்கெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள். இந்த பக்கம் கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஷார்க் இருக்குது. இதை ஸ்கோலியோடான் அப்படின்றது சயின்டிஃபிக் நேம். அப்புறம் ட்ரைகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன், இதை தான் நம்ம திருக்கை மீன், ஸ்டிங்ரேன்னு காமனாக அழைக்கிறோம். பிரிஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃபிஷ்னால் நம்மளுக்கு சா பிளேடு பார்த்துருப்பீங்க, மரத்தை கட் பண்ணுறதுக்கெல்லாம் சா பிளேடை யூஸ் பண்ணுவாங்க, அது பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இது வாய்ப்பகுதியே பார்த்திங்கன்னா அந்த டிப்பு ஃபுல்லாகவே ஒரு சா பிளேடு மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கிறதுனால இதை அந்த மாதிரி அழைக்கிறாங்க. இது பிரிஸ்டிஸ். ஸோ இதெல்லாம் படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் அடுத்த வீடியோவில் போனி ஃபிஷ்ஷஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.